நம்ம இந்தியா இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடரில் தற்போது ஆஸ்திரேலியா அணியை ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் இரண்டாவது நாளை துவங்கின நம்ம இந்திய அணியின் கேப்டனான ஜஸ்பிரீத் பும்ரா, நம்ம கபில் தேவ், அதாவது இந்தியாவுக்கு உலக கோப்பை வாங்கி கொடுத்த கபில் தேவ், அதே போல வாசிம் அக்ரம் உள்ளிட்ட பல வேகப்பந்து ஜாம்பவான்கள் அவங்களுடைய ரெக்கார்டு எல்லாத்தையுமே தகர்த்து எறிஞ்சு இந்த முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 2ல் நம்ம இந்திய அணிக்கு வெற்றிக்கான வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா பும்ரா தற்போது பிரகாசம் ஆக்கியிருக்காரு. அந்த வகையில் நேற்று நம்ம இந்தியா 150 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனதுமே ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா அப்செட் ஆயிட்டாங்க. முக்கியமா பும்ரா அவர் கேப்டன்சிக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அப்படியே நேர்மாறா இந்தியா பந்து போட வந்தப்ப பும்ரா அவர் வச்ச ஃபீல்டிங் செட், அவர் பயன்படுத்தின போலிங் யுக்தி எல்லாத்தையும் கடந்து அவரே களத்தில் இறங்கி பும்ரா அடுத்தடுத்துன்னு அவர் வீழ்த்தின விக்கெட்டுகள் நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல முதலாவது நாள்லேயே நல்ல லீடிங்ல எடுக்க முடிஞ்சுது. அதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில் மீண்டும் பந்து போட வந்த நம்ம இந்திய அணி பக்கம் ஃபர்ஸ்ட் ஓவர் ஹர்ஷித் ராணா வீசினாரு, இரண்டாவது ஓவர் தான் பும்ரா போட்டாரு. ஆனால் பும்ரா அவர் இன்னைக்கு போட்ட முதலாவது பந்திலேயே கேரி அவருடைய விக்கெட்டை வீழ்த்தி 5 விக்கெட் ஹால் அப்படிங்கிற ரெக்கார்டை இன்னைக்கு பும்ரா நிகழ்த்தியிருந்தாரு. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னா, சேனா கண்ட்ரிகளில், அதாவது ஆசிய அளவில் இல்லாமல் அதுக்கு தாண்டி இருக்கிற மற்ற வெளிநாடுகளில் 5 விக்கெட் ஹால் எடுத்த பிளேயர்களுக்கான பட்டியலில் இதுக்கு முன்னாடி நம்ம இந்திய அணி பக்கம் இருந்து கபில் தேவ் அவர் மட்டும்தான் வேகப்பந்து வீச்சாளரா 5 விக்கெட் ஹாலை 7 முறை நம்ம கபில் தேவ் நிகழ்த்தியிருக்காரு. அதுக்கு அப்புறமா இப்போ பும்ரா நிகழ்த்தியிருக்காரு. அதே போல் இந்த லிஸ்ட்டில் முதலாவது இடத்துல இருக்கிற வாசிம் அக்ரம் அவரே பார்த்தீங்கன்னா 11 முறை தான் நிகழ்த்தி இந்த பட்டியலில் முதலாவது இடத்துல இருக்காரு. இரண்டாவது இடத்துல முரளிதரன் அவரும் இருக்காரு. ஆனால் இந்த லிஸ்ட்டுக்கு உள்ள நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா முதலாவது முறையா முக்கியமா இந்திய பவுலரா நம்ம கபில் தேவ் அவருடைய ரெக்கார்டை சமன் செஞ்சு ஆஸ்திரேலியா அணியை தற்போது ஆல் அவுட் செஞ்சு இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கான மிகப்பெரிய நல்ல லீடை தற்போது பும்ரா ஒரு கேப்டனாக பார்த்தீங்கன்னா அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த வகையில் நேற்று பும்ராவை விமர்சனம் செஞ்ச பல பேரும் பார்த்தீங்கன்னா தற்போது பும்ரா அவர் சிறந்த கேப்டன், சிறந்த போலர் அப்படின்னு தற்போது இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே ஒரே நாளில் மிகப்பெரிய அளவில் அவரை பாராட்டுற மாதிரியான தரமான சம்பவத்தை தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நிகழ்த்தியிருக்காரு. ஸோ பும்ரா அவருடைய இந்த ரெக்கார்டை பற்றின உங்கள் கருத்தை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.